ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்துவாரி கிரியேஷன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஃப்ரீ ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி சூப்பராக எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 16 என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரீ கோர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து கம்மி பண்ணிலாம் சொல்லித்தரல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 75 ஸ்டிச்சஸ்க்கு மேலே இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இதில் ஃபோன் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்டிச்சுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து நான் இப்போ ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு நேராக வந்து நான் ஒரு 1 சென்டிமீட்டர் அண்ட் 3 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு 3 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதை ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் கொஞ்சம் வந்து கீழே வந்து இது மாதிரி வந்து நான் ஒரு டாட் லைன் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 வர மாதிரியும், செகண்ட் வந்து 5 வர மாதிரியும், தேர்ட் வந்து 7 வர மாதிரியும் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஜஸ்ட் நம்ம இது மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு ஜரி த்ரெட்டில் தான் இப்போ நம்ம ஸ்டார்டிங் போட போகிறோம். எப்போவுமே நீங்கள் ஜரி த்ரெட்டில் போட்டுவிட்டு அதுக்கடுத்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்போவுமே வந்து நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுப்போம் பார்த்தீங்களா, அப்படி எடுக்கக்கூடாது. இந்த ஸ்டிச் வந்து மேலே நான் எங்கே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், நீடில் இன்செர்ட் பண்ணி ஜஸ்ட் அந்த த்ரெட்டை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு அதுக்கு மேலேயே அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே நான் வந்து ஒரு நீடில் வந்து இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி ஒர்க் ஆகும். லாக் ஸ்டிச் அதோடு சேர்ந்து இது வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து கூர்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெட்டல் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த லைன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள் லாக் ஸ்டிச் நம்ம போடல. லாக் ஸ்டிச் போடாமல் அது பக்கத்துலேயே வந்து ரைட் இல்லைன்னா லெஃப்ட் அந்த இடத்துல நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி ஒரு லாக் போடுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து பெருசாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லேயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கிறோம். த்ரெட்டை வெளியே எடுத்தோன்னா அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாக் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்காக போடுறோம்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரக்கூடாது, அந்த நம்ம போட்ட ஸ்டிச் அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம லாக் ஸ்டிச் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம வந்து எண்ணாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த இமேஜை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இது ஒரு ஃபார்ம் ஆஃப் செடி மாதிரி இருக்குது. ஃபோன் அப்படின்றது வந்து பரணி செடி அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அந்த செடியோட இமேஜ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த செடியோட இமேஜையும் நீங்கள் போட்டிருக்க அந்த ஸ்டிச்சஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அப்படியே அந்த செடியை அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சில் வந்து எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பக்கத்துலேயே வந்து நான் லைன் போடாமல் உங்களுக்கு நான் போட்டு காட்டணும் பாருங்கள். சின்னதாக ஒரு லாக் போட்டிருக்கோம். லாக் போட்டு நடுவில் நம்ம வந்து த்ரெட்டை இன்செர்ட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வந்து லாக் ஸ்டிச் போடக்கூடாது. லாக் ஸ்டிச் போடாமையே அது பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் இல்லைன்னா லெஃப்ட் நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் பிரகாரம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் நீடில் இன்செர்ட் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். லாக் ஸ்டிச் போடும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாக் ஸ்டிச் வந்து சின்னதாக இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து லாக் ஸ்டிச் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சாக வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க. அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியக்கூடாது. அந்த இடம் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்றது தெரியுமே தவிர, கஸ்டமருக்கு அது பார்க்கும்போது எப்படி தெரியும்னா அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு டிசைன் வந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து 3 லேயர்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 5 லேயர். நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி வந்து 5 லேயரும் போடணும். இப்போ நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் வந்து நீடில் வந்து இன்செர்ட் பண்ணலாம். நான் துளிப்பு நீடியில் 14 சைஸ் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது. மேலே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே அதுக்கு மேலே தான் போடணும், கீழே போடக்கூடாது. ஓகேவா? அதுக்கு மேலே வந்து நீடில் திருப்பி இன்செர்ட் பண்ணி ஒரு லாக் எடுக்கிறோம். அதை வந்து அப்படியே ஒரு லூப் மாதிரி வரும், நம்மளுக்கு லூப் க்ரியேட் பண்ண மாதிரி. அந்த லூப் எடுத்துகிட்டு வந்து நம்ம பாயிண்ட் அந்த பேரலல் லைனில் பாயிண்ட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இன்செர்ட் பண்ணணும். இப்போ இன்செர்ட் பண்ணி எடுத்த பிறகு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு த்ரெட் வந்திருக்குல்ல, இந்த த்ரெட்டை வந்து லாக் ஸ்டிச் போடக்கூடாது. லாக் ஸ்டிச் போடாமல் அது பக்கத்துலேயே வந்து மேலே வந்து எத்தனை பார்த்திங்கன்னா தெரியும், நான் எப்படி எடுத்து லாக் ஸ்டிச் போடலன்றதுக்கு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். நம்ம பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குது பார்த்திங்களா, அது நம்மளுக்கு தள்ளி தான் வரும். இது மாதிரி அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்க ஸ்டிச்சஸ்க்கான ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பிரகாரம் எடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். நீங்கள் லாக் ஸ்டிச் போடுறேன்னு ரொம்ப எடுத்துட்டிங்கன்னா துணி நம்மளுக்கு சுருங்கிடும். அதனால் பொறுமையாக நீங்கள் இழுக்கணும். ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டிங்கன்னா த்ரெட்டும் கட் ஆயிரும். அதே மாதிரி வந்து துணியும் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சுருங்கி வந்துடும்.
ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் மம்தா பிராண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஸ்டிஃபாக இருக்காது, நம்மளுக்கு ஓரளவு வந்து கட் ஆகாது. இப்போ பார்த்தா மம்தா பிராண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து டயால்ஜி பிராண்ட் வந்து நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்றபோது டயால்ஜி பிராண்டில் நீங்கள் போடுங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து அந்த த்ரெட் வந்து வயர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். மம்தா பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது டயால்ஜி வந்து த்ரெட் வந்து திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு போடும்போது டயால்ஜி பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் மம்தா பிராண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் நடுவில் இருக்கிறது லைட்டாக இது மாதிரி விரிச்சு விட்டுருங்க. நீங்கள் பண்ணும்போதே இந்த இடத்துல லைட்டாக வந்து பிரித்து விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 7 லேயர். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், 3, 5, 7, 9, 11 வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். 11 வரைக்கும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிட்ட கிட்ட வர மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த நீட்னஸாக இருக்கும். கொஞ்சம் வந்து பெரிய பூ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம முன்னாடி சொன்னால் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் நீடில் இன்சர்ட் பண்ணி நீடில் த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் லேயருக்கு மட்டும் நம்ம லாக் ஸ்டிச் போடக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சு நீங்கள் போட்டிங்கனாவே போதும், ஈஸியாக நீங்கள் போடலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டோட டவுட் என்னென்னு பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னு நம்மக்கிட்ட, மேம் இது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது த்ரெட் வந்து கட் ஆகிடுது, ஜரி த்ரெட்டாக இருந்தாலும் கட் ஆகிடுது, சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் கட் ஆகிடுது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? நீடில் இன்சர்ட் பண்ணும்போது கீழே என்ன பண்ணுவீங்க, அந்த கீழே இருக்க த்ரெட் நம்ம பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து அந்த நீடில் வந்து நீங்கள் சுற்றுவீங்கல்ல, சுற்றும் போது ரொம்ப ப்ரெஷர் போடாமல் லைட்டாக ஓரளவு கொஞ்சம் கேப் கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஷர் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா த்ரெட் வந்து கட் ஆயிரும். இன்னொரு ரீசன் இருக்குது த்ரெட் கட் ஆகிறதுக்கு. நீடில் வந்து அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் மாட்டும் போது அந்த ஃபுல் த்ரெட்டும் மாட்டாமல் உங்களுக்கு பிசுறு பிசுறாக வரும் பாருங்கள். அது மாதிரி இருந்துச்சுனாலும் த்ரெட் வந்து கட் ஆகும். அதுக்கு நீங்கள் நீடிலில் வந்து கரெக்டாக அந்த கரெக்டாக நம்மளுக்கு அந்த நோஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோஸ் பாயிண்டில் அந்த த்ரெட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அது மாதிரி பண்ணிங்கன்னா த்ரெட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக கட் ஆகாது. உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து பிரிஞ்சு வர மாதிரி வந்துருச்சு அப்படின்ற போது நீங்கள் வந்து நீடில் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் வந்து த்ரெட்டை வந்து புஷ் அண்ட் புல் மெத்தட் நான் சொல்லியிருப்பேன், அந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் த்ரெட் உங்களுக்கு கட் ஆகி வராது. இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்த இது மாதிரி நம்ம எடுத்து விடலாம். நம்ம லாக் ஸ்டிச் போடாதனால அந்த இடம் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரி நம்மளுக்கு வருது பாருங்கள் அந்த இடம் பார்க்குறதுக்கு. ஆனால் மீதி எதுவும் லாக் ஸ்டிச் போட்டிருக்கனால மீதி பெட்டல்ஸை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாக் ஸ்டிச் போடாதனால அது மட்டும் நம்மளுக்கு ஒரு பெட்டல்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டோன்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லைனா பீட் ஒர்க் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஸ்டோன் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணல, உங்களுக்காக சும்மா வந்து வச்சு மட்டும் கட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கும். கொஞ்சம் வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிக்கிற மாதிரியும் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ சொல்லிவிட்டேன். இப்போ இந்த ஸ்டிச்சு வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல பாருங்கள். இந்த ஸ்டிச் வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு ஏதாவது வந்து ஒரு டிசைன் கொடுக்குறோம் அப்படின்ற போது ஒரு ஃப்ளவர் டிசைன் நீங்கள் வந்து நெக் பேட்டர்ன் கொடுத்துட்டு கீழே வந்து அந்த இடத்துல வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம். அங்கங்கே புட்டாஸ் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த புட்டாஸ் போடுற இடத்துல இது மாதிரி நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவோம்னா பெட்ஷீட்டுக்கெலாம் வந்து பெட்ஷீட் அப்புறமேட்டு வந்து தலகாணி அதெல்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் மேக் பண்ணும்போதுலாம் ஆரி டிசைன் போட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா? இது பார்க்குறதுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா பீட் ஒர்க் கொடுக்கலாம். அது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி. இப்போ நான் இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன். அந்த ஸ்டோன் வச்சோன்னே அது லுக் வந்து நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகேவா? இதே வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து சம்கி ஒர்க் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி ஒர்க் பண்ணும்போது இருக்கட்டும், இல்லை பீட் ஒர்க் பண்ணும்போது இருக்கட்டும். இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு கோல்டன் கலர் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து கோல்டன் கலரில் பீட் கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் வந்து பீட் ஒர்க் கொடுக்கலாம். ஆஃப் பீட் கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட்டில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து நம்ம சில்க் த்ரெட்ன்ற போது வந்து இது வந்து 4 ஸ்டாண்ட்ஸ் வரும். நம்மளுக்கு 4 ஸ்டாண்ட்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து த்ரெட் வந்து நம்மளுக்கு பிசுறாக வர ஆரம்பிக்கும். ப்ராக்டிஸ் பண்ண சில்க் த்ரெட் வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ளோவாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் டெய்லி நான் சொன்னபடி ப்ராக்டிஸ் வந்து இமேஜ் வந்து நல்ல பெரிய இமேஜாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ப்ராக்டிஸ் பண்ணும்போது த்ரெட் கட்டாக தான் செய்யும். ஒரு வேலையை வந்து ஒரு 4-5 வாட்டி நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது பழகிடும் உங்களுக்கு. அப்போ வந்து அந்த த்ரெட் கட் ஆகிறது எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் இப்போ ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம். லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து எண்ட் நாட் போட போகிறோம். எண்ட் நாட் போடும்போது ஒரு 2 மெத்தட் இருக்குது. ஏற்கனவே வந்து இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து த்ரெட்டுக்கு வந்து எப்படி எண்ட் நாட் போடுறது அப்படின்றது சொல்லியிருப்பேன். பீட்ஸுக்கெலாம் எப்படி எண்ட் நாட் போடுறது அப்படின்றது நான் இன்னொரு ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? இதில் வந்து எண்ட் நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி நான் வந்து 5 பெட்டல் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அதையும் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணமோ அதே மாதிரி ஜரியில் ட்ரை பண்ணது இப்போ நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறோம். சில்க் த்ரெட்டுன்ற போது நம்மளுக்கு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் புல் அண்ட் புஷ் மெத்தடை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்டூடெண்ட்டோட டவுட் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் வந்து நம்மக்கிட்ட ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பீட் ஒர்க் பண்ணும்போது ஏன் வந்து ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும், ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பீட் ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, நம்ம பார்டர் லைன் வந்து நம்ம ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டெய்லர் வந்து நம்ம ஆரி ஒர்க் போட்ட பிறகு கட் பண்ணும்போது பார்டர் லைன் வந்து பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஜரி த்ரெட்டை வச்சு ஒரு 3 or 4 லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். அந்த செயின் ஸ்டிச் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து கட் பண்ணுவாங்க கிளாத் கட் பண்ணும்போது அது கட் ஆகிடக்கூடாது, நம்ம போட்டிருக்க ஒர்க் வந்து பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான், பேஸ்க்காக நம்ம வந்து ஜரி த்ரெட்டை வச்சு, ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து ஜரி த்ரெட்டை வச்சு ஒர்க் நம்ம பண்ணியிருப்போம். ஜரி த்ரெட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவுட்லைனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? அதே வந்து ஸ்விவிங் த்ரெட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மிஷின் த்ரெட். அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன கலர் வந்து கிளாத் எடுக்கிறோமோ அந்த கலரில் நீங்கள் வந்து அந்த த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த த்ரெட்டை வச்சு பீட் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து த்ரெட் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. அவங்க வந்து அயன் பாக்ஸ் வச்சு நம்மளுக்கு வந்து சுருக்கமாக இருக்குதுன்னு பின்னாடி அவங்க அயன் பண்ணாங்கன்னா கூட நீங்கள் பண்ணியிருக்க ஒர்க் வந்து ஒன்றுமே ஆகாது, அப்படியே வந்து இருக்கும். அதே வந்து நைலான் த்ரெட் இருக்குது பார்த்திங்கன்னா, நரம்பு நூல்னு சொல்லுவாங்க. நரம்பு நூலை வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, திடீர்னு வந்து கிளைண்ட்கிட்ட நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க மறந்துட்டாங்க. அப்படின்ற போது ஜஸ்ட் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபுல் ஒர்க் நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்திங்களா, 1000 இருக்கலாம் இல்லை 10,000 இருக்கலாம், அந்த ஒர்க் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். அதனாலே நீங்கள் எப்போ ஒர்க் பண்ணுறா இருந்தாலும், பீட்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஜர்தோசி ஒர்க்காக இருக்கட்டும், எது ஒர்க் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட மிஷின் த்ரெட், ஷுவிங் த்ரெட்னால நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அது உங்களுக்கு ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் குரூப்போட லிங்க் வந்து நான் தரேன், டேரெக்டாக அந்த குரூப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் என்ன போட சொல்லியிருக்கேன், நீங்கள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு, கிளாஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்றது போட சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அந்த ஒர்க்கை மட்டும் எல்லாருமே செய்யுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.